இந்த ஜாப் வந்து நான் மாஸ்டர்ஸ் வச்சு அப்ளை பண்ணலான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறேன், அதனால் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன், மனப்பாட பாடல் மாதிரி. கீப் மேக்கிங் துவா. அதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த டைமில் அது கரெக்டாக இருக்குமோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், ஐம் டூயிங் கிரேட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு லைஃப் அப்டேட்டுக்காக தான் வந்திருக்கேன் சொல்கிறதுக்காக. அண்ட் கண்டிப்பாக கேட்பீங்க, இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? இன்ஸ்டாவில் கூட ஆக்டிவாக இருந்தேன், பட் யூடியூப்பில் சுத்தமாக எதுவுமே போடல. கிட்டத்தட்ட 2 months ஆச்சு நான் வீடியோ போட்டேன். லாஸ்ட்டாக ஈத் வ்ளாக் போட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கிவ் அவே கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் அப்படி காண போயிட்டேன். அண்ட் ஒரு லைஃப் அப்டேட் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அல்ஹம்துலில்லாஹ், ஐ காட் அ ஜாப். ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் ஐ காட் அ ஜாப். அண்ட் அதுக்கான ட்ரைனிங்ஸ், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து டோட்டலாக பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகிறதா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எனக்கு துஆ செய்யுங்க. இன்றைக்கான வீடியோ மெயினாக ஒரு vlog உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு எனக்கும் vlog எடுத்து. இந்த vlog எடுக்கும் போதெல்லாம் எனக்கு என்னடா இவ்வளோ நாள் எடுக்காமல் இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு விஷயத்தையும் எடுக்கும் போதும். அண்ட் இனிமேல் இன்ஷா அல்லாஹ் vlogs வரும், ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த vlogல பெங்களூர் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பெங்களூர் நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். நாங்கள் பிஜியில் தான் கம்ப்ளீட்டாக இருக்கேன். ஸோ அப்போது வந்து ஃபேமிலி எல்லாம் வந்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். அதை தான் இந்த வீடியோவில் vlog-ஆ ஷூட் பண்ணியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். அண்ட் வாங்க நம்ம சேர்ந்து வந்து பெங்களூர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளோட டே 1. இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங் தான் போக போகிறோம். பெங்களூரில் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் இருக்கும். சிவாஜி நகர் எடுத்துட்டிங்கன்னா லெஹங்காஸ், அபாயாஸ், ஹிஜாப்ஸ் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் குர்த்திஸ் ஆல்சோ அந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு சாண்டல்ஸு, அதுக்கப்புறம் ஹீல்ஸ், ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வாங்கலாம். அதே மாதிரி சிக்பேட் போனீங்கன்னா அங்கே கிராண்டான சாரீஸ், ஃபுல்லாக கிராண்டான ஐட்டம்ஸ் வாங்கலாம். பட் இன்றைக்கி நம்ம அங்கே போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ஜெயநகர் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக கேஷுவல் வியர்ஸ் இருக்கும். குர்த்தி செட், ஆஃபீஸ்க்கு தேவையான குர்த்தி செட், அப்புறம் கோஆர்ட் செட் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து ஆஃபீஸ்க்கு அபாயா தான் போட்டுட்டு போவேன். அதனால நான் பெருசாக எதுவும் வந்து இன்றைக்கி ஷாப் பண்ண போகிறதில்ல. வீட்டில் தான் வந்து கேஷுவலாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி ஜெயநகர் வந்திருக்கோம். ஸோ அங்கே போகிறதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிடலான்னு மார்னிங்கே வந்து நாங்கள் பெங்களூர் தோசை தான் போயிருந்தோம். நானுமே இங்கே பெங்களூர் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை ட்ரை பண்ணணுன்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் போகவே இல்லை. ஃபேமிலி வந்தோன்னே இன்றைக்கி போயிட்டு ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தட்டு இட்லி, அதுக்கப்புறம் கீ தோசை, மசால் தோசை அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு, பட் ப்ரைஸ்க்கு குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு வந்து இந்த கோஆர்ட் செட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி நீட்டாக கீழே மட்டும் எம்ப்ராய்டரி டிசைன் வச்சு நல்லா இருந்துச்சு. பட் சைஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அதனால அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை வாங்க முடியல. நாங்கள் வெளியே போய்ட்டு ஷாப் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போ தான் மழை வர மாதிரி இருந்துச்சு. அதனால பில்டிங்குள்ளே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு உள்ளே வந்துட்டோம். அண்ட் என்னோடய கசின் இந்த ஒரு குர்த்தி செட் வந்து அவங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. குர்த்தி டாப், அதுக்கப்புறம் பேண்ட் வித் எம்ப்ராய்டரி வச்ச ஒரு
துப்பட்டாவோட இது வரும். இந்த மாதிரி குர்த்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வாட்டி ஈத்க்கு வந்து இதே மாதிரி ஒரு அவுட்ஃபிட் தான் வந்து நான் போட்டிருப்பேன். ஆக்சுவலி அது நான் இங்கே எடுத்தது தான், ஜெயநகரில் தான் எடுத்திருந்தேன். இங்கே ட்ரெஸ்ஸஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் நிறைய இருக்கும். ஸோ இந்த ஏரியா வந்து ஜெயநகர் 4th பிளாக் சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸ் தான் இருக்கும். நமக்கு வேணுங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் நாங்கள் அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த பிரேஸ்லெட் ஷாப் ஒன்று பார்த்தோம். ஸோ இதே மாதிரியான பிரேஸ்லெட் எனக்கு என்னோடய கசின் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் இதே மாதிரி வேறு டிசைனில் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த டிசைன் எல்லாமே இங்கே இருந்துச்சு. இதே மாதிரியான டிசைன்ஸ் ஆன்லைனில் பார்க்கும்போது 350 400 ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து வந்துடும். பட் நான் இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நான் அன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நான் 200 தான் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க, நம்ம பார்கெயின் பண்ணி வாங்குறது தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு பிஆருக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஒரு ஸ்மால் பிஸ்னஸ். ஃபர்ஸ்ட் நான் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுமே நான் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தது இந்த ஓஷன் தீமில் இருக்கிற ஒரு பிரேஸ்லெட். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. குவாலிட்டி ஆல்சோ ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் இருக்கிற ஒரு தஸ்பீக். இவங்கள்ட்ட பிரேஸ்லெட் தஸ்பீக் மட்டும் இல்லாமல் மாஸ்க் ஹோல்டர்ஸ் அப்புறம் மொபைல் சார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இந்த ஒரு பர்பிள் பிரேஸ்லெட் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் என்னோட நேம் கஸ்டமைஸ் பண்ணியும் ஒரு பிரேஸ்லெட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வாட்ச் பிரேஸ்லெட் இதோட கலர் ரொம்பவே பார்க்க ப்ரிட்டியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கேன். பட் இது நம்ம 2 வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிறது ஒரு பிரேஸ்லெட்டாக, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இதை மாஸ்க் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 ருபீஸ்க்குள்ளேயே மாஸ்க் ஹோல்டர்ஸ் எல்லாமே கிடைக்குது. அண்ட் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்குமே அவங்க ஃப்ரீ கிஃப்ட்ஸோ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி அவங்களோட மொபைல் சார்ம் இது ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. என்னோடய நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கஸ்டமைஸ் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய மொபைல் கேஸ்க்குமே அந்த பிளாக் ரொம்பவே ஆப்டாக சூட் ஆயிடுச்சுன்னே சொல்லணும். அண்ட் அவங்களோட பேஜ் சார்ம்ஸ் ட்ரிங்கெட்ஸ் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். கம்மிங் பேக் டு அ vlog, நம்ம ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு டைம் பார்த்தா ஒரு 4:30 கிட்ட ஆகிடுச்சு. பக்கத்தில் ஒரு பார்க் போகலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு. பட் அப்போது ரொம்ப ரைனியாக இருந்ததுனால இதுக்கு மேலே போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவே கேப் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு அப்டேட் கூட இன்னொரு அப்டேட்டும் வந்து ஆட் ஆகுது. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் எனக்கு அந்த அப்டேட் கையில் கிடச்சிச்சு. தட் இஸ் மை எம்சிஏ ப்ரொவிஷ்னல் மார்க் ஷீட், ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டா ஏதோ ஒன்று. அல்ஹம்துலில்லாஹ் எம்சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஜாப் வந்து நான் மாஸ்டர்ஸ் வச்சு அப்ளை பண்ணான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு சர்டிஃபிகேட்டே வந்துச்சு. இதை வச்சு அப்ளை பண்ணல. நான் யூஜி வச்சு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பிசிஏ முடிச்சிருந்தேன் ஜமால் முகமதில். அதை வச்சுட்டு தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். டே 1 அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அண்ட் டே 2க்கு நம்ம மைசூர் தான் போக போகிறோம். பெங்களூர்லேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் பண்ணி போனோன்னா நம்ம மைசூர் ரீச் பண்ணிடலாம். அண்ட் அன்றைக்கி வந்து நாங்கள் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். அங்கேருந்து சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு பஸ் ஏறி இதெல்லாமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். இதுவும் ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக நல்லா தான் இருந்துச்சு எல்லாமே நம்மளே பண்ணுறதுக்கு. 10 o'clock கிட்ட பஸ் ஏறிந்தோம். 12:30 12:45 அந்த டைம்லாம் போய்ட்டு ரீச் ஆகிட்டோம்.
அங்கே போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப் இறங்கினோன்னா அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் பேலஸ். ஸோ அங்கேருந்தே வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ மெயினாக மைசூர் வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து பேலஸ் போகிறதுக்காக தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ்க்கும் நம்ம போக போகிறோம். அதை நான் உங்களுக்கு வீடியோவில் போக போக சொல்கிறேன். அண்ட் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைசூர் பேலஸோட பேக் கேட். ஸோ அங்கே நின்றுட்டு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிற வழியில் சின்ன சின்னதாக ஷாப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்து ஒரு விசிறி வந்து அங்கே சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. இது சாண்டல்வுட்டில் பண்ணது அப்படின்னு சொன்னாங்க. பட் அது ரியலான்னு தெரியல. பட் ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் போகிற வழியில் நல்லா ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நாங்கள் வந்து கடைசியாக வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து மைசூர் பேலஸோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து பெர் பர்சனுக்கு 120 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. நாங்கள் உள்ளே போகும்போதெல்லாம் 1:30 கிட்ட டைம் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் வந்து நல்ல க்ரௌடாகவே இருந்தது. ஸோ மேபி கொஞ்சம் மார்னிங் சீக்கிரம் வந்திருந்தோன்னா க்ரௌட் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ நாங்களும் உள்ளே போயிட்டு ஒரு இடமா வந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே vlog எடுத்திருக்கேன். அண்ட் மீன்வைல் என்னோடய ஜாப் சர்ச் பற்றி சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறோன்னு நினச்சேன். ஸோ அது இப்போ பார்க்கலாம். அண்ட் எனக்கு தெரியும், ஒரு ஜாபோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ரொம்ப நாளாக அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்து அது லாஸ்ட்டாக கிடைக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் அதோட ஒரு விஷயம், அதோட ஒரு ஃபீலே வந்து தனி. அண்ட் நீங்களுமே வந்து எந்தக்காச்சும் ஒரு விஷயத்துக்காக துவா செஞ்சிட்ருக்கீங்கன்னா கீப் ட்ரையிங், மேக் துவா பண்ணிகிட்டே இருங்க. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து அதை கொடுப்பான். ஹேவ் தவக்கல். அண்ட் எனக்கும் அப்படி தான். ஒரு இயர் வர வர காலேஜ் முடிச்சிட்டோம். 2 இயர்ஸ் ஆச்சு காலேஜ் முடிச்சுட்டு. ஜாப் தேடுறேன். ஒரு ஜாப் சர்ச் வந்து எனக்கு ஈஸியாக இல்லை, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் ஒரு இயர் வரும்போதும் அந்த இயருக்கான கோல் வந்து ஜாப் வேணும் அது மட்டும்தான் இருந்தது. பட் அது வந்து எனக்கு 2025 தான் கிடைக்கணும்னு இருக்கும்போது நான் வந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த மாதிரி இந்த வருஷம் தான் எனக்கு வந்து அதை கொடுத்துருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் கீப் மேக்கிங் துவா. அல்லாஹ் வந்து உங்களுக்கு எந்த டைமில் அது கரெக்டாக இருக்குமோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வில் மேக் இட் ஈஸி ஃபார் யூ. அண்ட் கம்மிங் பேக் டு vlog, நாங்கள் அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். சரியான க்ரௌடாக இருந்துச்சு. வீடியோஸ் எடுக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து நாங்கள் எல்லா இடமே பார்த்தாச்சு. ஸோ எனக்கு யூஸ்வலாகவே இந்த மாதிரி பேலஸ், மியூசியம் இங்கெல்லாம் போகிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்ருந்தேன். பிகாஸ் நான் இது வரைக்கும் பேலஸ் எங்கேயுமே போனது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். ஸோ அந்த பிளேசஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேலஸ் விசிட் முடிஞ்சிட்டு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 o'clock மாதிரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேஸ் போக போகிறோம். இது சடனாக பிளான் பண்ண ஒரு பிளேஸ் தான். தட் இஸ் பிருந்தாவன கார்டன். அங்கே தான் போக போகிறோம். இது குவைட் ஃபேமஸ் இங்கே மைசூர் சிட்டிலேருந்து ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இந்த ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ்க்குமே நாங்கள் பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். மைசூர்லேருந்து நிறைய பஸ்ஸஸ் போகும். அதில் பஸ் நம்பர் மட்டும் நீங்கள் கேட்டுட்டு கரெக்டாக வந்துட்டிங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸில் வந்து இங்கே ரீச் ஆகிடலாம். அண்ட் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வரதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துடுங்க. பிகாஸ் நாங்கள் வந்தது வந்து ரொம்ப லேட். இங்கே வரத்துக்கே கிட்டத்தட்ட 5:30 ஆகிடுச்சு. அதனால அதுக்கு மேலே நாங்கள் போகிறது வந்து ரொம்ப இருட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே அவ்வளோ க்ரௌட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே ஷாப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. ஒன்றா பார்த்துட்டு நாங்கள் உள்ளே போகிறதுக்கே வந்து 6:15 கிட்ட ஆகிடுச்சு. இங்கேயுமே வந்து உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 60 or 80 நினைக்கிறேன் என்ட்ரி டிக்கெட், அவ்வளோதான். ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அண்ட் திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நிறையா வாட்டர் ஃபவுண்டைன் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அண்ட் போட்டிங் ஆல்சோ இருக்குது. பட் நாங்கள் லேட்டர் போனதுனால போட்டிங்கெல்லாம் போக முடியல. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா போட்டிங்கெல்லாம் போகலாம். நாங்கள் உள்ளே போயிட்டு ஒரு பிளேஸ் பார்த்துட்ருந்தோம். அது நைட்டாக இருந்தாலுமே அந்த லைட்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு.
இன்றைக்கி நம்மளோட டே 3 ஃபைனல் டேவும் இன்றைக்கி தான். வீட்டில் 3 டேஸ் தான் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி தான் அகெயின் வந்து ரிட்டர்ன் போக போகிறாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப வெளியெல்லாம் தூரமாக எங்கேயுமே போகல. பக்கத்துலேயே வந்து ஒரு மால் தான் வந்து போக போகிறோம். நெக்ஸஸ் மால் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அண்ட் நேற்று மைசூர் போயிட்டு வரத்துக்கே வந்து ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. அதனால மார்னிங் கொஞ்சம் லேசியாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மால் வந்திருந்தோம். அண்ட் இங்கே வந்து நம்மளோட ஐரின் வந்து ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மாலே வந்து ஏதோ ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஜாலியாக அங்கங்கே ஓடி விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். அண்டு டாய்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அண்டு வீட்லேயுமே வந்து ஒரு சைட் வந்து ஷாப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஐரின் கூட தான் வந்து விளாண்டுட்டு இருந்தேன் டோட்டலாகவே. அன்றைக்கி மெயினாக மால் போனதுக்கான இன்னொரு ரீசன் வந்து என்னோடய கசின் வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஒரு சைட் மேக்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஜுடியோ வந்திருந்தோம். ஜுடியோவில் வந்து 500க்கு இந்த டாப்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. நான் வந்து ரமதானுக்கு கூட இடையில வந்தப்போ இங்கே இந்த டாப் தான் எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. பட் வந்து உங்களுக்கு காட்டன் இருக்காது, அதுதான் பிரச்சனை. அண்ட் இந்த ஒரு குர்த்தி செட் வந்து என்னோடய கசின் எடுத்திருந்தாங்க மேக்ஸில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 1700 கிட்ட உங்களுக்கு பேண்ட்டோடு வந்துடும். கிளாத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு மெயினாக. அண்ட் கலர் ஆல்சோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுதான் எடுத்திருந்தாங்க. அண்ட் லன்ச்சுக்கு டேரெக்டாக ஃபுட் கோர்ட் போயாச்சு. அங்கே போயிட்டு வாவ் சிக்கனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அடுத்தடுத்த ஷாப் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் அன்றைக்கி வந்து முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 5:30 கிட்டே ஆகிடுச்சு. அண்ட் அவங்களும் ஊருக்கு கிளம்புறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு திங் என்ன அப்படின்னா, என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இப்போ நான் நிறைய போஸ்ட் அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வ்ளாக் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வ்ளாக் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஆகிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான வ்ளாக்ஸ் வேணும் அண்ட் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் நம்ம அப்படி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவங்க எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.